ஒரு சனிக்கிழமை மாலை ஆகாஷ் தன் நண்பர்களுடன் வெளியே செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான். ராதா, ஆகாஷ், ராத்திரி நேரமாகிடுச்சு, இப்போ எதுக்கு வெளியே போற? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, அப்புறம் சாப்பாடு ஆறிப் போயிடும். ஆகாஷ் கோபத்தில் கத்தினான். எப்ப பார்த்தாலும் என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்கம்மா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. கதவை வேகமாக சாத்திவிட்டு தன் அறைக்குள் சென்றான். அன்று இரவு அவன் சாப்பிட வரவில்லை. சிறிது நேரம் கழித்து அவனது அம்மா மெதுவாக கதவை திறந்து உள்ளே வந்தார். கையில் அவனுக்கு பிடித்த உணவும் இருந்தது. கோபத்துல சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டுப் போயிடும்டா. உன் மேல இருக்கிற பயத்துல தான் கேட்டேன், தப்பா இருந்தா மன்னிச்சிடு என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்ப எத்தனித்தார். அம்மாவின் கண்கள் சிவந்திருப்பதை பார்த்த ஆகாஷ் தன் தவறை உணர்ந்தான். அவர் கையை பிடித்துக்கொண்டு, இல்லம்மா, நான் தான் கோவத்துல தப்பா பேசிட்டேன், சாரி என்றான். அம்மாவின் கோபம் வெறும் வெளித்தோற்றம்தான், அதன் உள்ளே இருப்பது என்றும் மாறாத அன்பு மட்டுமே.